அனைவருக்கும் வணக்கம். நான் கனகா டிசைனிங் டெய்லர். நாம் இது வரைக்கும் வந்துட்டு எப்படி வந்து பாபினில் நூல் சுற்றணும், எப்படி வந்துட்டு நூல்கண்டை வந்துட்டு இன்சர்ட் பண்ணணும் நீடில் பாரில், அதுக்கப்புறம் சிட்டில் பாரில் வந்துட்டு எப்படி வந்துட்டு பாபின் கேஸை இன்சர்ட் பண்ணணும், அந்த நூலை எப்படி வெளியே எடுக்கணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பிகினர்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம தைக்கிறப்ப வந்து இந்த நூல் இருக்கு இல்லைங்களா, இப்போ ஸ்பூல் பின்லேருந்து வருது பார்த்திங்களா, இந்த நூல் வந்து நமக்கு கரெக்டாக வந்து வரணும். கரெக்டாக வந்தால் தான் நமக்கு வந்து தையல் வந்து நல்லா விழுகும். இல்லாட்டினா நூல் அந்து போகிறது, அதுக்கப்புறம் வந்து போய் சிக்கிக்கிறது, இந்த மாதிரி வந்துட்டு பிரச்சனைகள் வந்து நமக்கு வரும். இப்போ இந்த இடம் வந்து நமக்கு லூஸாக இருக்குது, இந்த நூல் வந்து லூஸாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இது வந்து மெயினாக வந்து பிகினர்ஸ் தெரிஞ்சுக்கணும். இந்த ஹூக்கில் போய் இப்படி மாட்டிக்கும் நூல், லூஸாக இருந்தால் இப்படி நூல் வந்து இப்படி மாட்டிக்கும். ஓகேங்களா? இப்படி நூல் மாட்டிக்கிச்சு அப்படின்னா நூல் அந்து போயிடும். ஓகேங்களா? இங்கே வந்து நூல் வந்து நீடியில் இருக்கிற நூல் வந்து அந்து போயிடும். அதே மாதிரி இங்கே த்ரெட் டேக்கப்பில் பார்த்தீங்கன்னா இப்படி போய் சுற்றிக்கும் நூல், இந்த மாதிரி சுற்றிக்கும். இதெல்லாம் பிகினர்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் நிறைய இதை ஃபேஸ் பண்ணுவீங்க. இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நூல் அறுந்து போகாமல் இருக்கிறதுக்கு, டைம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கான டிப்ஸு. ஓகேங்களா? இப்படி வந்து நூல் வந்து இந்த மாதிரி சுற்றிக்கும். இந்த மாதிரி சுற்றிக்கிச்சுனாலும் நமக்கு வந்து என்ன ஆகிடும்னா, நமக்கு நூல் வந்து ஊசியில் அறுந்து போயிடும். ஓகேங்களா? அந்த ஊசியில் வந்து நூல் அறுந்து போயிடும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஊசியில் இந்த மாதிரி வந்து இப்படி வந்து இந்த மாதிரி வந்து சுற்றிக்கும். 2-3 சுத்தம் வந்துட்டு சுற்றிக்கும். இந்த மாதிரி சுற்றுறப்பையும் என்ன ஆயிரும் அப்படி சொன்னால், நூல் வந்து அறுந்து போயிடும். அதே மாதிரி ஸ்பூல் பின்னில் வந்து இந்த மாதிரி நூல் வந்து சுற்றிக்கும். பிகினர்ஸுக்கு இந்த பிரச்சனை வரும். இந்த மாதிரி நூல் சுற்றிக்கிச்சு அப்படின்னா இது நமக்கு தெரியாது வெளியில். நம்ம தைக்கிறப்ப வந்து நூல் வந்து அறுந்து போயிடும். நீங்கள் தைக்கிறப்ப வந்து இங்கே நூல் சுற்றி இருக்கா, இங்கே வந்து நூல் வந்துட்டு இந்த ஹூக்கில் லாக் ஆகிருக்கா, இல்லை த்ரெட் டேக்கப்பில் லாக் ஆகிருக்கா, அப்புறம் த்ரெட் கைடு 1ல் வந்துட்டு நூல் வந்து இந்த மாதிரி கீழே விழுந்துடும், இந்த மாதிரி வந்துட்டு எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணணும். ப்ளஸ் வந்து ஊசியில் வந்து கரெக்டாக நம்ம ஊசி வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோமா, ஆப்போசிட்டில் எது இன்சர்ட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் நூல் அறுந்து போகிறதுக்கான வாய்ப்புகள். புதுசாக தைக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து வரும். நல்லா தைச்சிட்ருக்கவங்களுக்குமே நம்ம வேகமாக தைக்கிறப்ப இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். எல்லாமே செக் பண்ணி தான் நம்ம வந்து தைக்கணும். இது கொஞ்சம் லென்த்தி வீடியோ தான். இது ரொம்ப பிகினர்ஸுக்கு வந்து முக்கியமான வீடியோங்கிறதுனால இவ்வளோ லென்த்தாக வந்து நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்னொன்று, அதே மாதிரி வந்து பாபின் கேஸில் கரெக்டாக நூலை வந்து இன்சர்ட் பண்ணி கரெக்டாக போட்டிருக்கீங்களா இல்லை மாற்றி போட்டிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. இப்படி மாற்றி போட்டிருந்தாலுமே வந்து தையல் விழுகாது. இது பிகினர்ஸ் சந்திக்கக்கூடிய வந்து பிரச்சனைகள், நூல் அறுந்து போகிறதுக்கான வந்து பிரச்சனை. இதெல்லாம் வந்து சரி பண்ணி பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். தேங்க்யூ.